அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நான் ரெடி தான் வரவா, குரு சுக்கிரன் சனி செவ்வாய் அடுத்தடுத்து வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூலை 17ஆம் தேதி முடிவதற்குள் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் மேசராசி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குரு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வெற்றிருக்கிறாருங்க. இதே போன்று சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். அடுத்ததாக சுக்கிரன் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் இருந்து மிகவும் வலுவாக 7ஆம் தேதி முதல் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரன் 4ற்கு வருவது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, 13ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான செவ்வாயும் தனஸ்தானத்தில் நுழைகிறார். இப்படி அடுத்தடுத்த கிரகங்கள் நான் வரவா, ரெடிதான் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சனி சுக்கிரன் ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட பல கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக வலுவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பல விஷயங்கள்ல புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக அமைப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. அதே போன்று மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது 6ல் வீற்றிருக்கிறார். அமோகமான வளர்ச்சியும் அதிரடியான நன்மைகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய இடமான 6ஆம் இடத்தில் கேது வீற்றிருப்பது நிச்சயம் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகு விரயஸ்தானம் ஆகிய 12ல் வீற்றிருக்கிறார். விரய செலவுகள் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் பெரும்பான்மையான கிரக நிலைகள் சுபபலம் பெற்று மிகவும் சாதகமாக மேசராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அந்த சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு. எனவே விரய செலவுகளாக இருந்தாலும் கூட அந்த விரய செலவுகள் சுப விரயங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல வகையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி நல்ல மாறுதல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் நுழைய இருக்கிறாருங்க. சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் சூரியனும் 17ஆம் தேதி வரை மிக வலுவாக 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் தைரியஸ்தானத்தில் வெற்றிக்கு உரித்தான 3ல் இருப்பது இந்த வேளையில் முன்னேற்றத்திற்கு பல வகையில வழிவகை செய்யக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. சந்திரனும் பெரும்பாலும் இந்த தருணத்தில் சாதகமாக வலம் வருகிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க 17/7/2024 முடிவதற்குள் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் குடும்ப ரீதியான பணிகளில் எந்தெந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைகிறது என்று பார்க்கும் போது குடும்பத்திற்கு அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் கேது போன்ற கிரக நிலைகளும் ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும் சாதகமாக வலம் வருகின்றன. அடுத்தடுத்து பல கிரக நிலைகள் நான் ரெடிதான் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமான பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இல்லத்தில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பண வரவில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் நிச்சயமாக விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எதிர்பாராத பண வரவு கிடைக்கக்கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் நல்ல மாறுதல்களை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் திட்டமிட்ட பல பணிகள்ல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. தேவையற்ற அலைச்சல், சிரமம், நெருக்கடி போன்றவற்றை குறைத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தம் போன்றவை அகலக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தை குரு மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மோட்சக்காரகரான கேதும் உச்சாதிபதியான சூரியனும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய மன கசப்பு விலகி எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்த
பயன்படுத்துகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்த மனக்கசப்புகள், சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான வழியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் சனி வீற்றிருக்கிறாருங்க. வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட ஆட்சி பலம் பெற்று வலுவாக தான் வீற்றிருக்கிறார். எனவே உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் உதவி கிடைக்கும். உற்சாகம் பணி ரீதியான பணிகளில் அதிகரிக்கும். தற்காலிக பணியிலிருந்து நிரந்தரமாக பணி கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. எனவே அது சார்ந்த முயற்சியில் ஈடுபடலாம். வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம். மேசராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அடுத்தடுத்து சாதகமாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியான நல்ல மாறுதல்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது. மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழலும் மிக வலுவாக உண்டு. பல்வேறு வகையில சந்தித்து வந்த கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல்வேறு வகையான சிரமங்கள் தொழில் ரீதியாக விலகி தற்போது லாபம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயம் சரியான முறையில் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் உள்ளது. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் லாபகரமான நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பாக வியக்கத்தக்க வகையில் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. தவறான பழக்கங்கள் இல்லாமல் சரியான முறையில் கல்வி ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மேசராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி சாதகமாக வலம் வருவதால் சந்தை நிலவரமும் சாதகமாக அமையும். விளைபொருட்களும் விளைச்சலும் அதிகமாக உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார நிலைமை நிச்சயமாக சீராகும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 2லும் சுக்கிரன் சுகஸ்தானத்திலும் வலம் வருவது பெண்மணிகளுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மனக்கவலைகள் விலகி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி வாழ்வில் சுபிச்சமும் முன்னேற்றமும் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாகவும் நிச்சயமாக அமையும்.